மதனுக்கும் வேந்தருக்கும் பச்சைமுத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னாக்கா மதனால தான் எனக்கு சம்மந்தங்கிறது 4 மாதம் முன்னாடிலாம் சொல்லியிருக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருக்கிறேன், நேரடியாக நான் டிவி சேனல்லே உட்காந்து பேசியிருக்கிறேன். நான் அப்போல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்காம இப்போ திடீர்னு கோர்ட்டுக்கு வந்துட்டு திரு மதன் குற்றவாளிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 105 பசங்களோட படிப்பு வாழ்க்கையோட விளையாடி இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதேமாரியே திரு பச்சைமுத்து அவர்களுக்கு 75 கோடி கொடுத்துட்டு தான் ஜாமீன் வந்தார். ஆனால் மதனுக்கு 75 கோடி கோர்ட்டில் டெபாசிட் தான் இருக்குது. இன்னும் ஒரு பையனுக்கு கூட அது பணம் போய் சேரல. இன்னும் கோர்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ, நீதிமன்றம் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பணம் போகணும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மொட்டை சிவா கெட்ட சிவான்னு பணம் எடுத்துக்கிறாரு. அதில் ஏகப்பட்ட பணத்தை இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எனக்கு வட்டியோட சேர்த்து இன்னைக்கு 11 கோடி ரூபா எனக்கு வர வேண்டி இருக்குது. நீதிமன்றத்தில் பல மாதங்களாக கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திடீர்னு சில பேர் சொல்கிறாங்க உங்கள் ஆர்டர் வந்து வெக்கேட் ஆகிடுச்சு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாட்ஸ்அப்லேயும் நியூஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே திரு தந்தி டிவிலையும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலமே வந்துட்டு போத்ராவின் வழக்கு உடைக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் வாங்குங்க, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்குங்க, தியேட்டர்லாம் வெளியிடுங்க, இனிமே எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அது வேறு பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதி இப்போ வெளியிட போகிற 5 நாளில் ஒன்று வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு ஆர்டர் காப்பி வந்துட்டு கிடைக்காது, புதன்கிழமை தான் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுறப்ப புதன்கிழமை செவ்வாய் புதன்கிழமை தான் ஆர்டர் காப்பி கொடுக்க போகிறாங்களா எனக்கு. நாங்கள் எந்த அப்பீலும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது, டக்குன்னு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அவ்வாறெல்லாம் கிடையாது. இன்னும் அந்த தடை உத்தரவு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. எல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நீதிமன்ற தடை உத்தரவு இன்றைக்கும் நிலுவையில் இருக்குது, அந்த உடைக்கப்படவில்லை, இன்றைக்கு வரைக்கும் ஆர்டர் போடலை. சில பேர் சொல்கிறாங்க குறுக்கு வழியில் போய் உடைச்சிட்டாங்க, நீதிபதியோட பையன் வந்துட்டு சினிமாவில் இருக்கிறாங்க, அவரை பிடிச்சி உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி கிடையாது, ஒரு காலம் அந்த மாதிரி கிடையாது. ஆர்டர் உடைக்காமலே எல்லாருமே சினிமாக்காரங்களெல்லாம் ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்தங்குழியா இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆர்டர் உடைக்காமலே ஆர்டர் உடைச்சா சொல்லிட்டு தப்பான நியூஸை பரப்பிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்து மேலேயும் கலங்க கற்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அது நீதிபதி அவ்வாறு இல்லை, நீதிமன்றமும் அவ்வாறு இல்லை. உண்மையிலே ஒரு ஃபைனான்ஸருக்கு பாதகமாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஃபைனான்ஸர் பணத்தை சேவ் கார்டு பண்ணி தான் படத்தை வெளியிட விடுவாங்க. தீர்ப்பு இன்னும் இது வரைக்கும் வரவில்லை. நம்ம உத்தரவு வராமலே ரிலீஸாக போட்டு அதுவே தப்பு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே டாக்டர் சிவபாலன் மீதும் ஆர்பி சௌதரி மீதும் ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நீதிமன்றம் உத்தரவு நிலுவையில் இருக்கிறப்பவே படத்தை வெளியிட சொல்கிறாங்க, அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற அப்ளிகேஷனும் போட்டிருக்கோம், அதுவும் பெண்டிங் இருக்குது. நிச்சயமாக அவர்களெல்லாம் கைது செய்வாங்க. ஒரு ஆர்டர் நிலுவையில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பணம் போடுறதே தப்பு. அது ஆர்டர் நிலுவையில் இருக்கிறப்ப எவ்வாறு இந்த மாதிரிலாம் போட முடியும்? ஆர்டர் போடுறதா சொல்லியிருக்கான்னு சொல்றீங்களே, ஆமாம், அது கோர்ட்டில் சொல்லப்பட்டதா? கோர்ட்டில் வந்துட்டு ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் ஆர்டர் வெளியே வரல. ஆமாம், ஆனால் ஆர்டர் நாங்கள் பார்த்துட்டோம், ஆர்டர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இல்லை, ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்ஸ் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டாங்க, ரிசர்வ்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வெளியே வரவில்லை, ஆர்டர் வெளியே வரவில்லை. ஏதோ அவர் பையன் போயிட்டு நீதிபதி பையன் கொண்டு போய் ஆர்டர் அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்த மாரியும் அவங்க ஆர்டரை பார்த்துட்டது மாரியும் படத்தை வெளியிடலாம் சொன்னது மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வாறு எந்த நீதிபதியும் வீட்லேயும் போக மாட்டாங்க. அதை பற்றி நாளைக்கு நான் சைபர் கிரைமில் போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரிலாம் தவறு பண்ணிட்டு இருக்காங்க, தவறுதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீதிபதியோட பேரும் கெடுத்துட்டு இருக்காங்க. இதோட சேர்த்துது நிச்சயமாக அவங்கெல்லாம் ஹையஸ்ட் ரிகார்டு உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு தவறு நடக்காது நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இதை பற்றி நான் என்னன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் உடைக்கப்படவே இல்லை, அதுக்குள்ளே உடைத்தி விட்டாச்சு சொல்லிட்டு டிவியில் கூட சேனலில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆர்டர் வந்துட்டு உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பேர் தவறு? அது என் பணம் மட்டும் பணத்தில் இல்லை, ஸ்டூடெண்ட்டோட பணமும் படத்தில் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஏன் தடை உத்தரவு கேட்கலன்னு எனக்கு தெரியல அது என்னென்னு. ஆனால் ஸ்டூடெண்ட்லேருந்து வாங்கின பணமும் படத்தில் தான் போட்டிருக்கிறாரு. பல பேரோட வாழ்க்கையோட பணம் படத்தில் இருக்குது. ஏன் போலீஸ்காரங்க அதை அட்டாச் பண்ணலங்கிறது எனக்கு தெரியாது என்னன்ட்டு. அது ஆமாம், எல்லாருக்கும் சொல்கிறோம். இது மாதிரிலாம் பணம் ஆர்டர் உடைக்கப்படவில்லை, யாரும் இதை நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்கிறோம் நாங்கள். அதை படம் இப்போதைக்கு இன்னும் நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளது. யாருக்கும் பணம் செட்டில் படம் எப்படி வெளியில் வரும்? ஒவ்வொருத்தரும் 4 கோடி வழக்கு ஒருத்தர் கேஸாக கொடுத்துருக்கிறாரு. சவரத்தம் கிரீசன் ஒருத்தர் 4 கோடி ரூபா கேஸ் கொடுத்துருக்கிறாரு. இன்னொருத்தர் ஜஸ்வந்த் பண்டாரிங்கிறவர் 6 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு 4 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கிறாரு. இதே மாதிரி நிறைய பேர் பணம் மொத்தம் 22 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் செட்டில் பணம் எப்படி பணம் வெளியே வரும்? மொட்டை சிவா கெட்ட சிவா தான் பணம் கொடுத்துருக்குறோம். அது அக்ரிமெண்ட்டில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. மொட்டை சிவா கெட்ட சிவா தான் பணம் கொடுத்துருவோங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அதனால் யாருமே நம்பி ஏமாந்து போக வேண்டாம். குறுக்கு வழியில் ஆர்டரை உடைத்து விட்டோம் சொல்கிறது தவறு. அது
அது வேறு விஷயங்க. அது நாங்கள் பயனர் கூட வரணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ தந்தி டிவியில் இது வந்திருக்குது. போத்ராவின் ஆர்டர் உடைக்கப்பட்டது அப்படி தந்தி டிவியில் போட்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒப்பந்தம் வரும்போது மதன் தானே தயாரிப்பாளர்னு சொன்னாங்க. ஆமாம், எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் கேள்வி முடிச்சுக்கிறேன், இன்னும் அவசரப்படாதீங்க. உங்கள்கிட்ட வரும்போது மதன் தயாரிப்பாளர் சொல்லப்பட்டது. ஆமாம், திடீர்னு சௌத்ரி எப்படி உள்ள வந்தாரு? அது மதன் உள்ளே இருக்கதான் சில பேர் போலியாக முயற்சி பண்ணாங்க, அது நடக்கலை. அது சில பேர் போலியாக நாங்கள் தான் தயாரித்து சொல்லி வெளியிட முயற்சி பண்ணாங்க, அது நடக்கலை. அப்படி அது இப்போதைக்கு வந்துட்டு மதன் சூப்பர் குட்டி ஃபிலிம்ஸ் வழங்கும் தான் போட்டுக்கிறாங்க. வழங்குங்கிறது யார் வேணால் வழங்கும் போடலாம். இது எனக்கு புரியல. இல்லை சார், ஒருத்தர் உள்ள இருக்காரு. ஆமாம், கோர்ட்டு ரிலீஸ்னு போடுது. ஆமாம், கோர்ட்டு தெரியாத உள்ள இருக்க எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஆமாம், அவங்களுக்கு பினாமியாக சில பேர் செயல்பட்டு இருக்காங்க, அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அவருக்கு பினாமியாக சில பேர் செயல்பட்டு இருக்காங்க. சினிமாவிலையும் இப்போ பினாமி இருக்காங்க. ஆமாம், லாரன்ஸும் படம் வெளில வருது ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பணம் கொடுக்காம படம் எப்படி வெளில வைக்கிறான் அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் பெஸ்ட்டு தவறு. லாரன்ஸ் மீது ஒரு லாரன்ஸ் மீதும் வழக்கு தொடுத்து உள்ளோம். லாரன்ஸ் மீது கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அவர் நான் வெளியிடறதுக்கு முயற்சி பண்ணார். ராகவ லாரன்ஸ் ஃபிலிம்ங்கிற பேரில் வெளியிடறதுக்கு முயற்சி பண்ணார். ஃபஸ்ட்டு அவரால் முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து அவர் முயற்சி பண்ணார், அவரால் முடியாமல் போயிடுச்சு. இப்போ டாக்டர் சிவபாலன் பண்ணிட்டு இருக்கிற சிவா அம்மா சிவா பேக்கிங்கில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் தான் அவங்க ரொம்ப க்ளோஸாக, விவேங்கிற பையன் அவங்க ரொம்ப க்ளோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு மூவ் பண்ணி நாங்கள் ஆர்டர் உடைச்சிட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. படத்தை நிச்சயமாக நாங்கள் வெளியிட்றோம்னு சொல்கிறாங்க. படம் நிச்சயமாக இப்போதைக்கு வெளில வராது. அது ஒரு ஆர்டர் காப்பி ஒன்றும் இது வரைக்கும் வரல. நீதிமன்றம் அவள் உத்தரவு கொடுக்கவில்லை இது வரைக்கும். ஒன்று உயர்நீதிமன்றத்தில் 2 இடத்துல கேஸ் பேரலாக நடந்துட்டு இருக்குது. 2 நீதிபதியில் வந்துட்டு இருக்குது. 2 நீதிபதியும் இது வரைக்கும் ஆர்டர் கொடுக்கல. ஒன்றுமே அவங்க ஆர்டரை பார்த்துட்டு சொல்கிறது பொய். என்னமோ நீதிபதியை சமயத்தில் நீதிபதி வீட்டில் அவங்க வீட்டில் போய் ஆர்டர் கொடுத்துட்டாங்களாம். நான் சொல்லலை ஐயா, இந்த மாதிரி வாட்ஸ்அப்லையும் எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நீதிபதி மேலே ஒரு தவறு இது வரைக்கும் கெட்டதாக இது வரைக்கும் நடக்க தெரிய வரவில்லை. முழு நம்பிக்கை நீதிமன்றங்கள் வச்சுருக்கோம். நீதிமன்றம் எங்களுக்கு நல்லா உத்தரவு வரும்னு நம்பிக்கை இருக்கோம். அதனால் இப்போதைக்கு படம் வருது, படம் சொல்லிட்டு எல்லா விநியோகஸ்தர்களும் தியேட்டர்களும் ஏமாந்து போக வேண்டாம். எல்லா விநியோகஸ்தர்களும் தியேட்டர் அதிபர்களும் ஏமாந்து போக வேண்டாம். இந்த படம் 10ஆம் தேதி ஒன்றும் ஆர்டர் உடைக்கப்படவில்லை. ஆர்டர் உடைக்கப்பட்டு விட்டதுக்கு சொல்கிற தப்பு. அந்த ஆர்டர் காப்பி நாங்கள் பார்த்து விட்டோம்னு சொல்கிற தப்பு. அது நீதிபதி மகன் வேணால் க்ளோஸாக இருக்கலாம், நீதிபதி அவ்வாறு நிச்சயம் கொடுக்க மாட்டார்கள்.